வீட்டை ஷிஃப்ட் பண்ணி வரத்துக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. இப்போ இந்த சாமானத்தை எல்லாம் ஒழுங்காக அடுக்கி வைக்கணும். அப்பாடி ஒரு வழியா எல்லா சாமானமும் அடுக்கி முடிச்சாச்சு. இடுப்பு ரொம்ப வலிக்குது, தாங்க முடியல. மிக்ஸி, நீ செம்மையா வேலை வாங்கிட்டீங்க. நீங்கள் எங்ககிட்ட நல்லா வேலை வாங்கிட்டீங்க. உடம்பெல்லாம் வலிக்குது. இப்போ போய் ரெஸ்ட் எடுக்கணும் நல்லா. ஆமாம் ஷின்சான், இப்போ போய் சீக்கிரமாக தூங்கினாதான் காலையில் எந்திரிச்சு சீக்கிரமாக பால் காய்ச்ச முடியும். அப்பா பயங்கரமாக பசிக்குது. இப்போ போய் ஏதாவது சாப்பிடணும். சரி சரி, நாங்கள் சாப்பிட்டுட்டு போய் தூங்கலாம் வாங்க. சரி மிக்ஸி. சரிங்கம்மா. ஐயோ, என்ன இது? சாப்பாடு மட்டும்தான் இருக்கு, மீன் குழம்ப காணோம். என்னது, மீன் குழம்ப காணுமா? நீ ஒழுங்கா தேடி பாரு மிக்ஸி. இல்லை ஹரி, நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன். மீன் குழம்பு வச்ச ஹாட் பாக்ஸை காணோம். பயங்கரமாக பசிக்குது. குழம்பு இல்லாமல் எப்படி சாப்பிட்றது? ஆமாம் ஹரி, நானும் அதை பற்றி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்ன பண்ணுறது? ஆமாம், பேசாமல் புளி சாதம், லெமன் சாதம் இது மாதிரி ஏதாச்சும் பண்ணிடுங்க. இல்லை ஷின்சான், நாளைக்கு பால் காய்ச்சிட்டு தான் நம்ம சமைக்கணும். பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி ஒன்றுமே சமைக்கக்கூடாது. ஓஹோ, அப்படி வேற ஒன்று இருக்கா? சரி, இப்போ என்ன பண்ணுறது? சரி, எனக்கு ஒரு ஐடியா. சாதத்தில் நல்லா தண்ணி ஊற்றுங்கோ, இப்போ தயிர் ஊற்றுங்கோ. இப்போது ரைஸ் பிரியாணி ரெடி. இப்போ நல்லா ஒரு பெரிய பச்சை மிளகாய் எடுத்து நல்லா கடிச்சு லபக் லபக்குன்னு சாப்பிடுங்க. பச்சை மிளகாய் ஒரு கடி, சாப்பாடு எடுத்து அடி லபக் லபக். இப்படி தான்ப்பா சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டா ஒரு நிமிஷத்தில் வயிறு ஃபுல்லாகிடும். அப்பா அடி, எனக்கு வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்கப்பா. அப்படியா ஷின்சான்? சரி, நானும் ட்ரை பண்ணுறேன். பரவாயில்லையே, ஷின்சான் ஐடியா ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்பா அடி, எனக்கும் வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு. மிக்ஸி, இப்போ நீ ட்ரை பண்ணு. நான் ட்ரை பண்ணுறேன். பச்சை மிளகா கடி, சாப்பாடு எடுத்து அடி. வா, எரியுதே எரியுதே, தண்ணி தண்ணி. எல்லா சாப்பாட்டையும் நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு என்ன ட்ரை பண்ண சொல்கிறீங்க? நீ சாப்பாடே இல்லையே. அட ஆமாம் மிக்ஸி, இங்கே சாப்பாடே இல்லை, ரொம்ப பசி. அதனால 2 பேரும் எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டுட்டோம். இப்போ நீ என்ன பண்ண போகிற மிக்ஸி? உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது, என்னால் ஹோட்டலுக்கெல்லாம் போகவே முடியாது. ஷின்சான், நீ போய் வாங்கிட்டு வரியா? அப்பா, நான் ஆல்ரெடியே ஃப்ளாட் ஹாலோ விடுங்க பாயிண்ட். அம்மா, ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு ஒரு சூப்பர் டின்னர் கொண்டு வரேன், இருங்க. இந்தாங்கம்மா சூப்பர் டின்னர். இந்த பச்சை மிளகா கூட இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வாயும் எரியாது, உங்கள் வயிறும் ஃபுல்லாகிடும். ஷின்சான், உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தால் பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம் எல்லாம் சாப்பிட சொல்லுவேன். இதெல்லாம் யாராவது சாப்பிடுவாங்களா? அம்மா, ஆபத்துக்கு பாவம் இல்லை, ஒரு நாள் தானே, சாப்பிடுங்க, பரவாயில்ல, ஒன்றும் ஆகாது. நான் பட்னியாக கிடந்தாலும் கிடப்பேன், ஆனால் இந்த தக்காளி வெங்காயத்தை எல்லாம் என்னால் சாப்பிட முடியாது. யாரோ பெல் அடிக்கிறாங்க, நான் யாருன்னு போய் பார்த்துட்டு வரேன். நீங்கள் தான் இந்த வீட்டுக்கு புதுசாக குடி வந்திருக்கீங்களா? நான் பக்கத்து வீட்டில் தான் இருக்கேன். இந்தாங்க, நீங்கள் வண்டி சாமானை காலி பண்ணும்போது இந்த ஹாட் பாக்ஸை அங்கேயே விட்டுட்டீங்க. இந்த ஹாட் பாக்ஸ் உங்களுக்கு தானே? ஆமாம் ஆமாம், இந்த ஹாட் பாக்ஸ் என்னது தான். ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டும் இருக்கட்டும். சரி, உள்ளே வாங்க. இல்லை பரவாயில்ல, நான் காலையில் வரேன். சரி ஹரி, சாமானத்தை ஒழுங்காக எடுத்துகிட்டு வர மாட்டிங்களா? இப்போ பாருங்கள், இந்த மீன் குழம்பு ஹாட் பாக்ஸ் கீழே இருந்திருக்கு. அம்மா, மீன் குழம்பு இங்கே, சாப்பாடு எங்கே?